வணக்கம் உங்களோட நர்சரி. இப்போ நீங்கள் பார்க்குற மாஞ்செடி வந்து பார்த்திங்கன்னா தசேரி மாஞ்செடிங்க. ஸோ இப்போ வந்து சீசன் இல்லையா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. காயோட சைஸ் வந்து உங்களுக்கு வந்து மீடியமாக தான் இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்காது. ஆனால் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய காய்க்கும். சரிங்களா, அதான் தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் வருது. அதேமாதிரி நமக்கு வந்து காயும் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 3-4 வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஹார்வெஸ்ட் பண்ணிடலாங்க. இந்த செடியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போவே 4-5 கிலோ காய் இருக்குது. சரிங்களா, ஸோ காயை பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த பாருங்கள், அப்படியே எப்படி தந்து பார்த்தீங்க கொலை கொலையா. நீங்கள் வந்து வச்சு வெயிட் பண்ணலாம் அவசியம் இல்லைங்க, அது பாட்டுக்கு அப்படியே காய்ச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து அடுத்தடுத்து சாப்பிட்டா மட்டும் போதும். இதை நீங்கள் வந்து ட்ரம்லையும் வச்சுக்கலாம், மாடி தோட்டத்துலேயும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஒரு பெரிய ட்ரம்மில் வச்சினாவே செடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளர்ச்சி இருக்கும். ஏன்னா இது சின்ன கவர் தான், அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தாங்கலை, அந்தளவு இருக்குங்க. காய் வந்து நிறைய இருந்துச்சு. என்னென்னா மழை வந்து எல்லாம் விழுந்து போச்சு. இதை நிற்கிறது மட்டும் தான் நின்றுருக்கு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பிளான்ட் வந்து கேட்டிருக்கீங்க இல்லையா, நல்லா புதர் மாதிரி வேணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த செடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா புதர் மாதிரி இருக்கிற செடி தாங்க. செடி வந்து நீங்கள் செடியை பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதர் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. சரிங்களா, நீங்கள் வச்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சீசனில் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா காய்க்க ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் வந்து எல்லாமே நல்ல அட்டகாசமான பழங்க. ஸோ இந்த மாதிரியான செடியெல்லாம் தேவைன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.